Swayam Prabha. Digital India. Educated India. அதாவது இந்த லீனியர் சிஸ்டம் விவரிக்கும் அமைப்பின் இயக்கம் எவ்வாறாக இருக்கிறது என்று இந்த சொல்யூஷனிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்மால் இந்த x1 x2 பிளேன் என்ற ஃபேஸ் பிளேனில் x1 x2 என்பவை ஸ்டேட் வேரியபிள்ஸ், x1 x2 பிளேன் என்பது ஃபேஸ் பிளேன். இந்த ஃபேஸ் பிளேனில் ஃபேஸ் போர்ட்ரெய்ட்ஸ் வரைந்து அவற்றை இந்த சொல்யூஷன் மூலம் வரைந்து இந்த லீனியர் சிஸ்டம் விவரிக்கும் அமைப்பின் இயக்கம் எவ்வாறாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நாம் பொது தீர்வை எடுத்துக்கொண்டு அதில் முதலில் C2 = 0 இருந்தால் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். C2 0 இருந்தால் x of t is C1 x1 of t என்பதாகும். அதாவது C1 into e power minus 7t/4 into vector 6 minus 1 என்ற உறுப்புகளை கொண்ட வெக்டராக எழுத முடியும். அதாவது C1 into e power minus 7t/4 into V1. அதனால் இதனுடைய காம்பனண்ட்கள் ஸ்மால் x1 ஸ்மால் x2 என்பவையாக இருக்கும். எனவே ஸ்மால் x1 என்பதை 6c1 e power minus 7t/4, x2 என்பதை -c1 e power minus 7t/4 என்று எழுத முடியும். அதனால் x2/x1 என்ன என்று பார்த்தால் அது நமக்கு -1/6 என்பதாக கிடைக்கும். அதாவது x2 is equal to -x1/6 என்று x1 x2வை தொடர்புபடுத்திய ஒரு உறவு நமக்கு கிடைக்கும். இந்த உறவு x1 x2 பிளேனில் ஒரு நேர்கோடை விவரிக்கிறது. அதாவது x2 = -x1/6 என்பது ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் இன் தி x1 x2 பிளேன். அது 0 0 என்ற ஆரிஜின் வழியாக செல்லும் நேர்கோடு. இது எந்த நேர்கோடு என்று பார்க்க வேண்டும். எங்கிருந்து நமக்கு கிடைத்தது? x of t = C1 x1 of t, that is C1 into e power minus 7t/4 into vector V1 என்பதிலிருந்து கிடைத்த ஒரு உறவை கொண்டு நாம் இந்த நேர்கோட்டை 0 0 வழியாக செல்லும் நேர்கோட்டை வரைந்திருக்கிறோம். இது இந்த ஐகன் வெக்டர் V1இன் திசையில் செல்கிறது. அந்த x of t = C1 into x1 of t என்ற இந்த தீர்வை ஒரு மூவிங் பார்ட்டிகிளின் ட்ரெஜெக்டரி என்று எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இந்த நேர்கோடு x2 = -x1/6 இருக்கிறது. இதில் ஒரு புள்ளியை எடுத்துக்கொண்டு t அதிகரிக்க அதிகரிக்க இந்த புள்ளி எவ்வாறு இந்த பாதையில் நகருகிறது என்று பார்க்கலாம். அதனால் ஒரு மூவிங் பார்ட்டிகிள் அல்லது நகரும் துகள் செல்லும் பாதையாக இந்த நேர்கோட்டை கருதினால் அந்த பார்ட்டிகிள் C1 > 0 என்று இருக்கிற பொழுது 4th குவாட்ரண்டில் நகரும். ஏன் அவ்வாறு? C1 பாசிட்டிவாக இருக்கிற பொழுது x1 பாசிட்டிவாக இருக்கிறது, அதுவே x2 நெகட்டிவாக இருக்கிறது. எனவே இந்த பார்ட்டிகிள் C1 > 0 இருக்கும் பொழுது அந்த பார்ட்டிகிள் இந்த நேர்கோட்டில் இருந்தால் அது 4th குவாட்ரண்டில் நகரும். அந்த நேர்கோட்டின் மேலேயே 4th குவாட்ரண்டில் நகரும். அதுவே C1 நெகட்டிவாக இருக்கும் பொழுது x1 நெகட்டிவாக இருக்கிறது, x2 பாசிட்டிவ் ஆகிவிடுகிறது. எனவே அந்த பார்ட்டிகிள் 2nd குவாட்ரண்டில் அந்த பாதையின் மேல், அந்த நேர்கோடு பாதையின் மேல் நகரும். இப்பொழுது எவ்வாறாக நகரும் என்பதையும் பார்க்க வேண்டும். டுவர்ட்ஸ் தி ஆரிஜின் போகுமா அல்லது அவே ஃப்ரம் தி ஆரிஜின் இந்த லைனில் நகருமா என்பதை பார்க்க வேண்டும். அதனால் இந்த தீர்வின் அமைப்பை மறுபடியும் எடுத்துக்கொள்ளலாம்.
x1 is 6c1 e power minus 7t/4. t அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகிறது? e power minus 7t/4 என்பது 0 என்ற புள்ளியை நோக்கி செல்வதாக இருக்கிறது. ஏனெனில் t tends to infinity. e power minus 7t/4 approaches 0. அதனால் x1 x2 என்பவை 0 என்ற புள்ளியை நோக்கி நகருகிறது. எனவே c1 பாசிட்டிவாக இருக்கும் பொழுது இந்த நேர்கோட்டில் இருக்கும் ஒரு புள்ளி இந்த பாதையில் நகர்ந்து கொண்டே வருகிறது. அது நேரம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த ஆரிஜின் 0 நெருங்குகிறது. அதேபோல் c1 நெகட்டிவாக இருக்கிற பொழுது இந்த பாதையில் இருக்கும் ஒரு நகரும் புள்ளி இந்த பாதையில் மெதுவாக நகர்ந்து கொண்டு வருகிறது. அது t அதிகரிக்க அதிகரிக்க 0 என்ற புள்ளியை நெருங்குகிறது. 0 என்ற புள்ளி என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். dx/dt is equal to ax of t என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கணக்கில். அதனால் dx/dt is equal to 0 என்பதை எடுத்துக்கொண்டால், அதாவது ax is equal to 0 என்பதை எடுத்துக்கொண்டால் x is equal to 0 என்பது critical point of this system-ஆக இருக்கிறது. எனவே 0 என்ற இந்த புள்ளி critical point of this system. அதனால் இந்த நகரும் புள்ளி அந்த critical point 0 என்பதை நோக்கி நகருகிறது. இது c2 equal to 0 என்கிற போது நிகழ்கிறது. அடுத்ததாக நாம் c1 equal to 0 என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது x of t equal to c2 into x2 of t, அதாவது c2 into e power minus t/8 into vector 1 2. எனவே x1 is equal to c2 into e power minus t/8, x2 is equal to 2c2 e power minus t/8 என்பதாக இருக்கும். எனவே x2/x1 is equal to 2 or x2 equal to 2x1. இதுவும் ஒரு நேர்கோட்டை விவரிக்கிறது in the x1 x2 plane. எனவே ஃபேஸ் பிளேன் x1 x2வில் x2 is equal to 2x1 என்பது ஒரு நேர்கோடாக இருக்கிறது. அது 0 வழியாக செல்கிறது. மேலும் இந்த நேர்கோட்டின் திசை எவ்வாறு இருக்கிறது? இது வெக்டர் v2வின் டைரக்ஷனில் இருக்கிறது. அதாவது இதுதான் v2வின் டைரக்ஷன் என்றால் இந்த டைரக்ஷனில் இந்த நேர்கோடு இருக்கிறது x2 is equal to 2x1 என்று. ஏனெனில் வெக்டர் v2 என்பது 1 2 என்ற உறுப்புகளை கொண்ட ஒரு வெக்டர். இப்பொழுது ஒரு பார்ட்டிக்கிள் இந்த நேர்கோட்டில் இருப்பதாக நினைத்து கொண்டால் அது t மாறுபடும் பொழுது எவ்வாறு இந்த நேர்கோட்டில் நகருகிறது என்று பார்க்க வேண்டும். c2 பாசிட்டிவாக இருக்கும் பொழுது நமக்கு x1 பாசிட்டிவ் x2 பாசிட்டிவ். அதனால் இந்த புள்ளி இந்த நேர்கோட்டில் முதல் குவாட்ரண்டில் நகருகிறது. அதுவே c2 நெகட்டிவாக இருக்கும் பொழுது x1 நெகட்டிவ் x2 நெகட்டிவ். அதனால் அந்த புள்ளி தேர்ட் குவாட்ரண்டில் நகருகிறது. எதை நோக்கி நகருகிறது என்பதும் தெரிய வேண்டும். இப்பொழுதும் t tends to infinity ஆக இருக்கும் பொழுது x1 approaches 0, x2 approaches 0. ஏனெனில் x1 என்பது c2 e power minus t/8, x2 என்பது 2c2 e power minus t/8. அதனால் as t tends to infinity x1 x2 approach 0. அதனால் இந்த புள்ளி இந்த நேர்கோட்டில் c2 பாசிட்டிவாக இருக்கும் பொழுதும் c2 நெகட்டிவாக இருக்கும் பொழுதும் 0 என்ற புள்ளியையே நோக்கி நகர்கிறது. 0 என்பது இந்த லீனியர் சிஸ்டமின் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஆக இருக்கின்றது. இந்த ஐகன் வெக்டரின் டைரக்ஷன்களும் அந்த பார்ட்டிகளின் மோஷன் எந்த டைரக்ஷனில் நகர்கிறது என்பதையும் இந்த படம் விவரிக்கிறது. இப்பொழுது நாம் இந்த இரு நேர்கோடுகளில் இல்லாத ஒரு புள்ளி P என்பதை எடுத்துக்கொள்வோம். அந்த P என்கிற புள்ளி வழியாக செல்லும் தீர்வு வளைவு ட்ரெஜெக்டரி
அதன் பிஹேவியர் எப்படி இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் பொதுவாக dx by dt equal to ax இன் பொது தீர்வை எடுத்துக்கொள்ளலாம். அது x of t equal to c1 x1 of t plus c2 x2 of t, x1 of t equal to minus 4 e power minus 7 by 4 t v1, x2 of t equal to 8 e power minus t by 8 v2 என்றும் தெரியும். இப்பொழுது t tends to infinity என்ன ஆகிறது என்று பார்க்கலாம். எல்லா தீர்வுகளும் மறுபடியும் t tends to infinity என்கிற பொழுது 0 என்ற புள்ளியை நோக்கியே நகர்கின்றன. ஏனெனில் இந்த இரண்டு தீர்வுகளிலும் எக்ஸ்பொனென்ஷியல் மைனஸ் 7/4t என்றும் எக்ஸ்பொனென்ஷியல் மைனஸ் t/8 என்ற காரணிகளும் இருக்கின்ற காரணத்தினாலும். அதனால் ஃபார் லார்ஜ் t இந்த இரண்டு தீர்வுகளில் c2 into x2 of t என்பது டாமினண்டாக உள்ளது. அதனால் c1 into x1 of t என்பது நெக்லிஜிபிளாக இருக்கிறது. ஏன் அப்படி? ஃபார் லார்ஜ் t இந்த பொது தீர்வை இவ்வாறாக எழுதுவோம். அதாவது x of t equal to e power minus t by 8 என்பதை வெளியில் எடுத்து c1 into e power minus 13t by 8 into vector 6 minus 1 plus c2 into half என்று எழுதலாம். அதனால் இதை c2 into e power minus t by 8 into half என்று எழுத முடியும். if c2 is different from 0 and for very large t. அதனால் different from 0வாக இருக்கும் பொழுது எல்லா தீர்வுகளும் 0 என்பதை நோக்கியே நகருகின்றன. எவ்வாறு நகருகின்றன? இதனுடைய டைரக்ஷன் 1 2 என்ற வெக்டர் டைரக்ஷனில் இருக்கிறது. எனவே எல்லா புள்ளிகளும் அந்த புள்ளி இந்த இரண்டு நேர்கோடுகளில் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த புள்ளி அந்த பாதையின் வழியாக tangent to the line x2 equal to 2x1 என்பதாக நகருகின்றன as t tends to infinity. அதேபோல் t tends to minus infinity என்று இருந்தால் அப்பொழுது c1 different from 0 என்று இருக்கும் பொழுது c1 into x1 of t என்பது டாமினண்டாக இருக்கிறது. and c2 into x2 of t நெக்லிஜிபிள் ஆக இருக்கிறது. ஏனெனில் x of t என்பதை நாம் e power minus 7t by 4 into c1 into vector 6 minus 1 plus c2 into e power 13t by 8 into half என்று எழுதலாம். t tends to minus infinity. அதனால் இது நெக்லிஜிபிளாக இருக்கிறது, இது டாமினண்டாக இருக்கிறது. எனவே நாம் இதை x of t is equal to approximately equal to large values of t என்பதற்கு அவை x1 of t இன் டைரக்ஷனில் அணுகுகின்றன. அதாவது இவற்றின் ட்ரெஜெக்டரியின் ஸ்லோப் -1/6 என்பதாக இருக்கும் as t tends to minus infinity. இதைத்தான் கீழே உள்ள படம் விவரித்து இருக்கிறது. ஐகன் வேல்யூஸ் λ1 λ2 இந்த உதாரணத்தில் மெய்யெண்களாக இருக்கின்றன, வித்தியாசமானவைகளாக இருக்கின்றன. மேலும் அவற்றிற்கு சேம் சைன் இருக்கிறது. 0 என்பது கிரிட்டிக்கல் பாயிண்டாக இருக்கிறது. ஐகன் வேல்யூஸ் இரண்டுமே நெகட்டிவாக இருக்கின்றன. அதனால் நாம் பார்த்தோம் எல்லா ட்ரெஜெக்டரிஸும் 0 சென்று அணுகுகிறது ஃபார் லார்ஜ் வேல்யூஸ் ஆஃப் t என்று. அதனால் ட்ரெஜெக்டரிஸ் டிராவர்ஸ் டுவர்ட்ஸ் தி ஆரிஜின் என்று கூறுவோம். அவ்வாறாக தான் இந்த படம் நமக்கு விவரிக்கிறது. அந்த இரண்டு நேர்கோடுகளும் இங்கு வரையப்பட்டிருக்கின்றன. மேலும் ஏதோ ஒரு ட்ரெஜெக்டரி அந்த நேர்கோடு அல்லாததாக இருக்கும் பட்சத்தில் நாம் பார்த்தோம் அதன் மேல் நகரும் ஒரு புள்ளி எய்தர் v2 டைரக்ஷனில் 0 அணுகுகிறது அல்லது v1 டைரக்ஷனில் 0 அணுகுகிறது என்று நாம் விவரித்து புரிந்து கொண்டோம். அதைத்தான் இங்கு ஏரோக்கள் மூலம் மார்க் பண்ணி இருக்கிறது. அதனால் எல்லா ட்ரெஜெக்டரிஸும்
டுவர்ட்ஸ் தி ஆரிஜின் தான் டிராவல் செய்கின்றன. ஆரிஜின் என்பது என்ன? அது ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட். இந்த ஐகன் வேல்யூஸ் வித்தியாசமானவையாக இருந்து மெய்யெண்களாகவும் இருந்து இரண்டுமே ஒரே சைனை கொண்டு மேலும் நெகட்டிவ் சைனை கொண்டு இருந்தால் நாம் இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் 00 என்பதை நோட் என்று குறிப்பிடுவோம். அது நோடல் சிங்க் என்று குறிப்பிடப்படுகிறது. ஏனெனில் எல்லா ட்ரெஜெக்டரிஸும் as t tends to infinity இந்த புள்ளி 00வை நோக்கியே நகருகின்றன, அவர் 00வை அணுகுகின்றன என்ற காரணத்தினால் இதை நாம் நோடல் சிங்க் என்று குறிப்பிடுவோம். இங்கு வரையப்பட்டுள்ள இந்த வளைவுகள் எல்லாம் தீர்வு வளைவுகள். அவை ஃபேஸ் போர்ட்ரேட்ஸ் என்று குறிப்பிடுவோம். இந்த x1 x2 என்ற ஃபேஸ் பிளேனில் இந்த ஃபேஸ் போர்ட்ரேட்கள் வரையப்பட்டிருக்கின்றன. அவற்றின் மேல் செல்லும் ஒரு நகரும் துகளின் டைரக்ஷன் எவ்வாறாக இருக்கும் என்பது இந்த ஏரோஸ் மூலம் மார்க் செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா பாதை வழியாகவும் செல்லும் துகள்கள் ஆரிஜன் 00வை நோடை நெருங்குகின்றன. எனவே இதை நோடல் சிங்க் என்று குறிப்பிடுவோம். அதாவது t tends to infinity ஆக இருக்கும் பொழுது இந்த தீர்வு வளைவுகள் 00வை அணுகுகின்றன along the tangent line generated by the vector v2 which is 1 2. அதுவே t tends to minus infinity ஆக இருக்கும் பொழுது தீர்வு வளைவுகள் 00வை அணுகுகின்றன, அதாவது along the tangent line generated by another vector which is 6, -1 என்பதாக நமக்கு கிடைக்கிறது. அதாவது நாம் இந்த பொது தேர்வை வைத்துக்கொண்டு இந்த லீனியர் சிஸ்டம் விவரிக்கும் அமைப்பின் இயக்கத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நிகழ்வில் அதாவது ஐகன் வேல்யூஸ் மெய்யெண்களாக இருந்து டிஸ்டிங்க்டாக இருந்து அவற்றிற்கு ஒரே சைன் மேலும் அவை இரண்டும் நெகட்டிவாக இருந்தால் நாம் கிரிட்டிக்கல் பாயிண்டை நோட் என்று கூறுவோம். அது நோடல் சிங்காக இருக்கிறது. ஏனெனில் எல்லா தீர்வு வளைவுகளும் ஃபேஸ் போர்ட்ரேட்ஸும் அந்த 00 என்ற நோடை அணுகுகின்றன as t tends to infinity. அதனால் நாம் அந்த புள்ளியை நோடல் சிங்க் என்று கூறுவோம். அதுவே λ1 λ2 டிஸ்டிங்க்டாக இருந்து அவை மெய்யெண்களாக இருந்து இரண்டிற்கும் ஒரே சைன் இருந்து ஆனால் இரண்டுமே பாசிட்டிவாக இருந்து விட்டால், அதுதான் அடுத்த நிகழ்வு, பாசிட்டிவாக இருந்து விட்டால் அப்பொழுதும் 00 என்ற கிரிட்டிக்கல் பாயிண்ட் நோடாக இருக்கும். ஆனால் அப்பொழுது நோடல் சோர்ஸாக இருக்கும். ஏனெனில் எல்லா ட்ரெஜெக்டரியும் அந்த 00 என்ற புள்ளியிலிருந்து வெளியே வரும், வெளியே நகரும். அதனால் அதை நாம் நோடல் சோர்ஸ் என்று குறிப்பிடுவோம்.